அவங்க ஒரு ஒரு விஷயம் அவங்க பண்ணுறதும் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக ரொம்ப பேஷனேட்டாக பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அது க்ளோரிஃபை பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் பிரபலம் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் கடையுடைய ஓனரான ராஜி அவங்களுடைய கணவராலேயே வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கணவரும் தற்கொலை செஞ்சுக்கிட்ட இந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. இது குறித்து சீரியல் நடிகை ஸ்வேதா சுப்பிரமணியன் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மனமுடிஞ்சு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஜேர்னி ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. கொலாபரேஷன், ட்ரெண்ட்ஸ், ஐடியாஸ், க்ரோத்னு ஸ்ரீ சாய் சில்க்ஸ் கூட ஒர்க் பண்ணி ஸ்லோவா அது பர்சனல் ஆயிடுச்சு. ஒரு ஸ்ட்ராங் பாண்டாவும் கம்ஃபர்ட்டாவும் ஃபேமிலி மாதிரி ஃபீல் பண்ணேன். ராஜி என் மில்லியன் ராஜி, நான் உன்னை அப்படிதான் கூப்பிடுவேன். நீ சொன்னது இன்னும் என் நினைவுல இருக்கு. எல்லா ரீலும் மில்லியன் வியூஸ் போகணும் ஸ்வேதான்னு. அதுதான் உன்னுடைய டார்கெட் ஆகவும் இருந்துச்சு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணதாலதான் அப்படி கூப்பிட்டேன். நீ ஃபுல் எனர்ஜியாவும் பேஷனாவும் ஃபயரானவும் இருந்தவ. உன்னுடைய ஒர்க்ல கிரியேஷன்ஸ் மேல இருந்த லவ்வ ரொம்ப அட்மையர் பண்ண. நீ உன்னுடைய வலி எல்லாமே மறைச்சுக்கிட்டு அந்த சிரிப்புக்கு பின்னாடி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தினமும் வந்து உன்னுடைய ட்ரீம்காக ஃபைட் பண்ணிட்டு இருந்த. உனக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாராலுமே இமேஜின் பண்ண முடியாது. இப்ப கூட இத அக்செப்ட் பண்ண முடியல. இவ்வளவு உயிரோட்டம் கொண்ட ஒருத்தர் அப்படியா போயிடுவாங்கன்னு. இது விதியால இல்ல யாரோ ஒருத்தருடைய கொடூரத்தால. இந்த உலகம் ஏன் இவ்வளவு கொடூரமா இருக்கு? ஒருத்தரை பிடிக்கலனா விலகிடணும். ஏன் ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிக்கணும்? ஒரு குடும்பம் செதறிடுச்சு. குழந்தைங்க வலியோடும் கேள்வியோடும் வாழ வேண்டிய நிலை வந்திருக்கு. அந்த வீடு இனி முன்னாடி மாதிரி இருக்காது. இது ஒரு இழப்பு மட்டும் இல்ல, கோபம், உதவியற்ற நிலை, நம்ப முடியாத வேதனை, என்னைக்குமே நீங்காத வலி. ராஜி, இது உனக்கு தேவையில்ல, சிறிதளவும் இல்ல. உன்னுடைய காதல், பாதுகாப்பு, நீ கண்ட கனவு எல்லாத்தையும் கொண்ட ஒரு வாழ்க்கைக்கு தகுதியானவ. என் மில்லியன் ராஜி, நீ இல்லாத ஒரு உலகத்தை எப்படி ஏத்துக்கணும்னு எனக்கு தெரியல. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது யாருக்கும் நடக்க கூடாது. இப்படிப்பட்ட வழியை யாரும் அனுபவிக்கவும் கூடாது. எந்த குடும்பமும் இப்படி உடைஞ்சு போக கூடாது. என்னுடைய மனசு ரொம்ப வலிக்குது. உன்னை எப்பவுமே நினைச்சு வருந்துவேன். இப்போ நம்மால செய்யக்கூடியது அவங்களுடைய குழந்தைகளுக்கு வலிமையும் அன்பும் கொடுக்கறது தான். அவங்க தான் அவளுடைய முழு உலகமாவே இருந்தாங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா போஸ்ட் போட்டிருக்காங்க. இப்போ ஸ்வேதாவுடைய போஸ்ட் தான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. மேலும் மக்கள் பலரும் ராஜியுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல அவங்களுடைய இரங்கலையும் தெரிவிச்சிட்டு வராங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.